அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடம்தான் மன்னார், இலங்கையிலே மன்னார் மாவட்டத்திலே மடு என்கின்ற இடத்திலே இருக்கின்ற மடு தேவாலயம். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்த தேவாலயத்துக்கு ஏராளமான சிங்கள மொழி பேசும் மக்கள் மற்றும் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று இனம், முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி இனம் மத பேதங்கள் இன்றி அனைவரும் ஒற்றுமையாக கூடக்கூடிய ஒரு இடம். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து இந்த பூமாதேவி அப்படி தான் சொல்லுவோம். அப்போ இந்த பெண் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பு ஆற்றல். இந்த படைப்பு ஆற்றல் எங்களுக்கு அந்த ஒரு உருவங்களாகவும் அடையாளங்களாகவும் இல்லாட்டி இந்த இயற்கையில், இது இயற்கையின் படைப்பு, ஒளியும் ஓசையுமாக தோன்றிய அந்த இயற்கை, அதைத்தான் நாங்கள் இறைவன் என்று சொல்லுவோம். அல்லாஹ் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் சொல்லுவார்கள். அது அல்லாஹ்ன்றது இறைவன் ஒருவனே என்றதுதான் அந்த அர்த்தம். அப்போ இறைவன் எல்லோருக்குமே ஒருவன் தான். அதுக்கு சித்தர்கள் வைத்த பேர் தான் சிவம். அதே போன்று நிறைய தெய்வங்கள், வடிவங்கள் எங்களுக்கு எல்லா உருவங்களிலேயுமே நாங்கள் உருவம் இல்லாட்டி நாங்கள் வழிபட மாட்டோம். நாங்கள் ஆலயம் ஒன்று இல்லாட்டி நாங்கள் அந்த இறைவனை உணர முடியாது என்று சொல்லி உருவானது தான் இந்த ஒவ்வொரு வடிவங்களும். அப்படி பார்த்தோமானால் நான் உங்களுக்கு நிறைய விடயங்களை நான் கூறுவதற்காக காத்திருக்கிறேன். அந்த வகையில் முருகனுடைய அந்த தோற்றம், பிள்ளையாருடைய, அப்படி எல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு தத்துவத்தை கூறுகின்ற வடிவங்களே தவிர நாங்கள் எல்லோரும் கடவுள் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கோம். எல்லா வடிவங்களையும் நான் விவரமாக கூறுகிறேன். அந்த வகையிலே உருவானது தான் மடு அன்னை மாதா. அவருடைய அந்த உடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீளமான வெண்மையான உடை, வெள்ளை நிறம். இந்த மனிதர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்துக்கள் கற்பூரம் கொளுத்துவார்கள். அதே போன்று கிறிஸ்தவர்கள் அங்கே மெழுகுதிரி கொளுத்துவார்கள். இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே மெழுகுதிரி கடைசி வரைக்கும் இருந்து கண்ணீர் விட்டு அப்படியே அணைந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதே போன்று தான் இந்த கற்பூரம் கொளுத்திவிட்டால் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற நாங்கள் கண்ணால் பார்க்கின்ற அனைத்துமே நிரந்தரமில்லை, நிச்சயமில்லை. அந்த இறைவன் ஒருவனை உணர்ந்தால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக, நீங்கள் மடுமாதாவுக்கு போன உடனே சில நினைத்த காரியம் நடக்குது அப்படி என்று சொல்கிறீங்க. இங்கே குறிப்பிட்ட தூரத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து அந்த அன்னையினுடைய நினைவு சிந்தனையோடையே நீங்கள் போகும்போது அந்த எந்த மன சஞ்சலமும் இல்லாமல், வேறு சிந்தனைகள் இல்லாமல், ஃபோக்கஸ் அங்கே இருக்கிறபடியா உங்களுக்கு அந்த 1-2 நாளில் அந்த ஃபோக்கஸ் இருக்கிறபடியா, இதண்டி உங்களுக்கு நேரம் சரியான இருந்தபடியா உங்களுக்கு அது நடக்குது. இப்போ நீங்கள் அந்த 2 நாளில் நீங்கள் நினைச்ச அந்த ஒரே சிந்தனையில்